வணக்கம். தமிழக தெலுங்கானா தமிழ்ச்சங்க உறுப்பினர் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு செய்வதற்கு தமிழர் என்று சொல்லடா தமிழிலிருந்து நில்லடான்னு சொல்லுவாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது. நம்ம வெளியூர்லேருந்து இங்கே ஒரு சங்கத்தை நிறுவி அந்த சங்கத்து மூலமாக இத்தனை தமிழ் உறுப்பினர்களையும் இல்லத்து அரசிகளையும் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லுவாங்க, which means I am the world citizen and every citizen is kith and kin அப்படின்னு அழகாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு ஏபிஜே அப்துல் கலாம் சார். கல்யாண் பூங்குன்றனார் எழுதிய 3000 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கவிதையிலிருந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வி, அதற்கான எடுத்துக்காட்டு இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதே போல் நம்ம எப்போவுமே தெலுங்கானா தமிழ் சங்கத்துக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த ஊர்னு இல்லாமல் நம்ம எந்த ஊரில் போனாலும் இங்கே ஒரு தமிழ் சங்கத்துக்கு நம்ம மெம்பர்ஷிப்பை நம்ம நிலைநாட்டணும்னு நீங்கள் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க சங்கீதா, இங்கே உப்பல் ஏரியாவில் ஜென்பேக்ன்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னுடைய மகள் சஞ்சனா, பையன் யதார்த்தங்க விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இவ ஒரு பரதநாட்டிய நடன ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய, எனக்கு ரொம்ப பெருமை சேர்த்துட்ருக்கா கலை. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சார். இங்கே தலைவர்கள் அனைத்து தலைவர்களுக்கு பெயரையும் என்னால் ஞாபகம் வச்சுட்டு இப்போ சொல்ல முடியல. பட் எல்லா தலைவர்கள் சார்பாகவும் நான் சிவாஜி சாரை அழைக்க விரும்புகிறேன். ராஜ்குமார் சார், ஒரே ஒரு நிமிஷம். அவர் இல்லைன்னா நான் இந்த குழுவில் மெம்பராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு நிமிஷம். ஸோ ராஜ்குமார் சார் ரொம்ப நன்றி. என்னுடைய அண்ணன் மாதிரி அவர். சரிங்க சார். இல்லை, இந்த அசோசியேஷனில் என்னுடைய அண்ணன் மாதிரி அவர். இன்னைக்கு எல்லாம் குழு இருக்கிறாருன்னா இவர் தான் குழு இருக்கிறார். ஏன்னா சார் தான் இது ஐஸ்கிரீம் ஸ்பான்சர். நான் இல்லைங்க, நான் இன்ட்ரடியூஸ் தான் கொடுத்தேன். இங்கே நான் ஒருத்தரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள்.